நீங்கள் பாருங்கள், கிரைண்டர் மிக்சிலாம் கீழே எடுத்தாச்சு. இந்த பென்சில் வச்சு தான் இன்றைக்கி சோறு இதில் தான் வச்சேன். கரண்ட் அடுப்பில் இண்டக்ஷனில் தான் வச்சேன். எந்தெந்த பாத்திரம் யூஸ் பண்ண கூட தெரியல. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் அடிக்கடிக்கா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். என்ன செய்ய, சோறு வச்சுட்டு இதில் தான் சோறு வச்சேன். அப்புறமாட்டிக்கு அப்பளம் பொரிச்சேன். இங்கே பாருங்கள், அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டேன். இதிலே எண்ணெய் ஊற்றி. அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சேன், முட்டை வச்சேன். அதுக்கப்புறம் பாசிப்பயிர் வேக வச்சேன். காலையில் சோறும் குழம்பும் கொஞ்சம் சோறான கேஸ்லேயே பண்ணிட்டேன். இப்போ இதில் பாசிப்பயிர் தான் போட போகிறோம். இப்போ பாசிப்பயிரும் போட்டுருந்தாங்க. பாசிப்பயிர் சட்டியில் தான் வேக வச்சேன். அதுக்கப்புறம் முட்டையும் சட்டியில் தான் வேக வச்சேன். ஏன்னா எனக்கு இந்த குக்கர்லாம் உட்காருமா என்னன்னு தெரியல. தெரியுதா, இது என்ன குக்கர் என்னன்னு தெரியல. அதனால் கேஸை மிச்சப்படுத்துவோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். சட்டியிலே வச்சிட்டேன். ஏன்னா குக்கர்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், நமக்கு கொஞ்சம் கரண்ட்டு மிச்சமாகும்ல. பார்ப்போம், இந்த யாராவது வருவாங்கல்ல சாப்பாடு வாங்க வரவங்க, இல்லைன்னா யார்கிட்ட பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிப்போம் இந்த குக்கர் வைக்கலாமா அப்படின்ட்டு. பாத்திரம் எது வைக்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்கி. சப்பையாக வைக்கணும். நாங்கள் டீயெல்லாம் அதில் தான் போட்டோம். இன்றைக்கி ஈவினிங்கில் இதில் டீ இதில் தான் போடுறோம். சரி, கடவுள் வீட்டில் இதெல்லாம் எங்கள் பாபாவுக்கு கம்பெனியில் தீபாவளி கிஃப்ட்டு கொடுப்பாங்களே, அதில் கொடுத்தது தான். நல்ல வேலை எப்படி யூஸ் ஆகுது. எந்த பொருளுமே பத்திரமா வச்சுருந்தேன். இந்த பொருள் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்கேன். பாருங்கள், பிடிக்க கூட பயமாக இருக்குது. இந்த ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். அப்பளம் இன்றைக்கி பொரிச்சிட்டேன். நான் இந்த பொரிச்சாச்சு. இனிமேல் அப்பளம் கிடையாதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு கூட்டு, ஒரு குழம்பு, ஒரு ரசம், அவ்வளோதான். ஏன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் விலையை கூடிடுச்சு. இன்றைக்கி ரேட்டில் ஒன்று வாங்குகிறேன், நாளைக்கு ஒரு ரேட்டில் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை போய் எண்ணெய் எடுத்துருக்கேன். 2 பாக்கெட்டு 160 ரூபாயா 65 ரூபாயா இருந்துச்சு. நேற்றுக்கு போகிறேன் 172 ரூபா. அப்படியே இதாகிட்டு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் வருது. ஆயிலும் கூடுது. அதனால் சாப்பாட்டுக்கு காசு கூட்டி தரமாட்டாங்க. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம். அதனால் ஏதாவது ஒரு சமையலை கொஞ்சம் சுருக்கி சாப்பிட்டுக்கிற வேண்டியதா. அப்புறம் கூடு, அப்புறம் நார்மலாக எல்லாம் நடந்துடும்ல. அப்புறம் தன்னால் 2 கூட்டு அப்படி. இன்றைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை வச்சுருக்கேன், பாசிப்பயிர் கூட்டு, அப்பளம், ரசம் எல்லாம் கொடுக்குறேன். இனிமேல் ஒரு பொரியலுக்கு மாற போகிறேன். அதாவது வயசானவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டு கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா அவங்களுக்குலாம் வாயு பொருள்லாம் சாப்பிட முடியாது. அப்புறம் சாதா அதில் தான் வச்சேன். நல்லா வந்திருக்கா, நல்லா வந்துருச்சு. ஏன்னா சீக்கிரமாக சோறாயிடுச்சு. இதை பாருங்கள், முட்டையை வச்சு வச்சுருக்கேன்னா, முட்டையை வச்சு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த சோறு தான் குக்கரில் தான் வச்சேன். இது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த சாதம் மட்டும்தான் கரண்ட் அடுப்பில் வச்சேன். அப்புறமேட்டிக்கு ரசம் அதில் தான் வச்சேன். எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிணத்துல சதுர கிணம் நல்லா ஆஞ்சு உட்காந்துக்கிறது. உருண்டையாக இருந்துச்சுன்னா உட்கார மாட்டேங்கி கரண்ட் அடுப்பில். இதில் எல்லாம் நம்ம சாப்பாடு எடுத்து வைக்க போகிறோம். இனிமேல் அப்பளம்லாம் கிடையாதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி சாயங்காலம் நைட் ஆகிட்டு. இதை நேரத்துக்கு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்குங்க. சரி, இதில் யூஸ் பண்ணுவோம் அதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மாற்றி சிலிண்டரை கொஞ்சம் மிச்சப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சி இதிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நைட்டுக்கு தோசை தான் ஊற்ற போகிறோம். தோசைக்கல்லில் உட்கார மாட்டேங்கி. அதனால் அப்படியே பாருங்கள், தோசைக்கல்லில் பற்ற வச்சுட்டேன். 2 கல்லை வச்சு டக்குன்னு தோசை ஊற்றிக்கிட்டு வேண்டியதான். இப்படி சமாளிச்சு தான் ஆகணும். அதாவது சாப்பாட்டுக்கு நம்ம பசங்களும் சாப்பாடெலாம் காசு கூட்டி கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட வாங்க முடியாது. சரி, கடவுள் எல்லாத்தையும் சீக்கிரமாக சரி பண்ணி கொடுப்பாருன்னு நம்புவோம். கடவுள் சீக்கிரமாக காப்பாற்றி கொடுப்பாரு. இப்போ நம்ம இந்த சாம்பார் வச்சு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.